இந்த செடி எப்ப மரமா வளரும் அண்ணன்? இன்னும் 5 வருஷத்துல புளிப்பான புளியாங்காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து 5 வருஷத்துல வெயிலுக்கு இதமான நிழலாய் தரும். நிம்மா, நானும் உங்க கூட செடி நடலாமா? ஓ காட், டாக்டர் வில்லியம்ஸை உடனே வர சொல்லுங்க. நீங்க இங்கே இருங்க ப்ளீஸ். யா, வேலை பிளான் படி போகல. என்ன, உன்னால ஒரு செத்த பணத்தை கூட கொல்ல முடியலையா? நான் அவனுக்கு அந்த ட்ரக்கை கொடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அட்டாக் வந்துருச்சு. பிளா பிளா பிளா, என்னவோ போ. மாமா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். போறப்ப தனியா சுத்த விடாதீங்க. எப்பவும் துப்பாக்கியோட 2 ஆளுங்க அவன் கூட அனுப்புங்க. பூரப்ப பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் சேஃபா இருக்கான். என்ன சேஃபா இருக்கா? நிம்மாவை கொலை பண்ண பிளான் பண்ணதே அவன் தான். நம்மளுடைய பூரப்பா உள்ள இருக்கிற எனக்கே தெரியுதுன்னா நிம்மாக்கு தெரிய வராதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்களும் கால் பண்ணுங்க. இங்க இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். நான் கால் பண்றேன். ஹலோ அங்கிள், நிம்மா கண்ணை திறந்துட்டான். டாக்டர் அவனுக்கு பெரிய காயங்கள்லாம் ஆறிடுச்சு, ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்கான்னு சொன்னாங்க. அதனால பிசியோதெரபி பண்ணா சரியாயிடுவானா? தேங்க்யூ கண்ணா. நிம்மாக்கு நினைவு வந்துடுச்சு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோடான கொடி நன்றி. கேளுங்க, நம்ம சிங்கம் எழுந்துடுச்சு. கோமாவால அவனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. நல்லாயிட்டானா? ஆயிடுவான். இனிமேதான் பிசினஸே சூடு பிடிக்க போகுது. இப்ப புதுசா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தானே உட்காந்துருக்கோம். கூடவே இத பண்ணவங்களை கண்டிப்பா பழி வாங்காம விடவும் மாட்டோம். ஒரு புலியை விட ஆபத்தானது எதுன்னு தெரியுமா? அடிப்பட்ட புலி. நிம்மாக்கு சுயநினைவு வந்ததால காட்டோட சமநிலை பாதிக்கப்பட இருந்தது. இந்த மாதிரி சமநிலை பாதிக்கப்படும் போது சில மிருகங்கள் ஓடி ஒளிஞ்சுக்கும். யா, நிம்மா கோமால இருந்து எழுந்துட்டான். சிலது இன்னும் ஆபத்தானதா மாறிடும். மிஸ்டர் ஹாரிஸ், நீங்க வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகேவா இருக்கா? உட்காருங்க. இது எல்லாத்துலயும் உயிரோடு இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். ஹே, 2 விஸ்கி ப்ளீஸ். கிளவுட் ராயல். அந்த விஸ்கி கேட்கணுமா? நீங்க ஐரிஷா இருக்கணும். அது அயர்லாண்டை சேர்ந்தவர் சொல்றாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. Thank you. நீங்க கேட்டீங்களா? தேங்க் யூ. இது உங்களுக்காக வில்லியம், எங்களை ஆதரிச்சதுக்காக. உங்களுக்காக தான் குரேந்தர். ரஞ்சித்காகவும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர ஒரு ரொம்ப தாராளமாவே இருந்திருக்காரு. சொல்றது புரியுதுல? வேலை நடக்கிறதுக்கு இது வெறும் ஒரு சின்ன அன்பளிப்பு தான். ஹேய், எல்லாம் நல்லா போச்சு இல்ல? ஓ, நாள் போற நின்னுட்டு இருந்தது முடியல. காலெல்லாம் வலிக்குதுப்பா. நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது உங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு? என்னுடைய வெற்றி உனக்கு எப்படி முக்கியமானதோ இருக்கோ அதே மாதிரி தான். இல்ல, இது அதை விட அதிகமா இருக்கு. பாராட்டுக்கு நன்றி. வில்லியம்க்கு பணம் கொடுத்தீங்களா? அலை எதிர்த்து நீந்தணும்னா தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே அதை எதிர்த்து நம்மளால நீந்த முடியாது. கொஞ்ச நேரம் அலையோட போக வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இலக்கியம் எனக்கு பிடிக்கிறதே இல்ல. வார்த்தைகளை வச்சு வேணுங்கிற மாதிரி விளையாடுறது, அதுக்கு அர்த்தம் வேற ஒன்னா இருக்கும், ஆனா வேற ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்ணிக்கிறது. ரைட்? பாரு,
மன்னிச்சிடு, நான் இது உன்கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாததுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. யூனியன்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் உனக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. பப்ளிக்கா உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல இந்திய நிறைய பணம் கேட்டான்ல, ஆனா கண்டிப்பா லாபம் கிடைக்கும்னு தெரியாம நீங்க எப்பவும் முதலீடு பண்ணதே இல்ல. நான் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். கவுன்சிலர் சம்பளத்துல இருந்து உங்க முதலீட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போறதில்ல. அதனால மொத்த பணத்தையும் திரும்ப எடுக்க ஓ குரி, கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது பெரிய பிளான் இருக்கும். குரி ப்ளீஸ் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்காத. நான் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அக்கவுண்ட்ல எந்த டிரான்சாக்சனும் பார்த்த மாதிரி தெரியல. வில்லியம் பணமா கேட்டிருப்பான் இல்ல? அப்போ அவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொடுத்தீங்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏன்னா அங்க நான் என் வாழ்க்கைய பணைய வைக்கிறேன். கவுன்சிலர் எலெக்ஷன்ல நான் தான் நிக்க போறேன். என் வாழ்க்கை தான் பப்ளிக் ஆயிட்டு இருக்கு. சோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட எதுவும் கேட்காம. நீ இப்ப புஷ் பண்ற. புஷ் பண்றேனா? நீங்க வாக்குகளை வாங்கி இருக்கீங்க ரஞ்சித். நான் இப்படிப்பட்ட அரசியல்வாதியாக விரும்பல. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அப்பாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்பா மரியாதைனால இது வரைக்கும் என்னதான் நடந்திருக்கு? உண்மையான உலகம் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? அப்பாவோட பேரு, அப்பாவோட மரியாதை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நீ இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு நான் தான் காரணம். உனக்கு அது புரியுதா? ஈஸி. I can do it, doc. ஆமா, ஆனா மசில்ஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கா. நீங்க கொஞ்சம் ஆற விடணும். No pain, no gain, doc. All pain is not gain. Oh. Oh, okay. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். Yeah, thanks, doc. இந்தா. கோவில் பிரசாதம் சீக்கிரமே சரியிடும் பாரு. எனக்காக குருத்வாராக்கு போனியா? நீ எனக்காக ரிங் வாங்கியிருந்தியா? No pain, no gain. Okay. போலீஸ்க்கு இன்னும் யாருன்னு தெரியலையா? அப்படியே அந்த ஷூட்டர்ஸை பிடிச்சாங்கன்னா கூட என்னை கொல்ல சொன்னது யாருன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. Don't worry. I'll find out. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? திரும்பவும் ஷூட் பண்ற வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்றியா? இதுக்கு மேலேயும் இந்த சிட்டில இருக்கிறது அவசியமா என்ன? We can live anywhere. ஓடி போயா? உலகத்துல இருக்கிற எந்த சிட்டிக்கு போய் வேணாலும் இருக்கலாம், ஆனா பயந்து மட்டும் இல்ல. நான் கண்டிப்பா ஓடி போக மாட்டேன். அப்படின்னா இதனால நான் தான் கஷ்டப்படுவேன். Come on, let's talk. நான் போயாகணும். ஹர்லி, நான் சொல்றத கேளு. டாக்டர்ஸ் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. சில நர்வ்ஸ்ல ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கு. இப்ப அது எதுவுமே இல்ல. ஷோ டைம்குள்ள கண்டிப்பா நிம்மா சரியாயிடுவான். இது ஏதோ ஒரு தடவை நடந்த விபத்துன்னு பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும் உதவியா இருக்கும். சில ரேடியோ டிவி இன்டர்வியூல லைன் அப் பண்ணிருக்கோம். இத கண்டிப்பா நம்ம பண்ணிரலாம். நான் அதை கண்டிப்பா பாத்துக்கிறேன். நல்லது. அப்புறம் சொல்லு தம்பி, இப்ப எங்க போலாம்? நேரா போய் மட்டையா இல்லமா? அண்ணா என்ன அட்டாக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுதா? அது நான் நிறையவே ட்ரை பண்ணேன்டா. ஆண்டோனியோ, நாம எப்படிலாம் விசாரிச்சோன்னு சொல்லு. அவனுங்களை அடிச்சோம், அவனுங்களோட குடிச்சோம், நாங்க நிறைய பேரோட கொக்கைன் அடிச்சோம், ஆனா ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் கேளு, போலீஸ் உன்னை டேப் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியில் ஏறு. மெக்கானிக் இதை உன் கார்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என் வீடியும் காரையும் கூட நான் செக் பண்ணிட்டேன். இனி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீமா உன் ஃபிளாட்ல இருக்க எல்லா எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸையும் செக் பண்ணணும். இன்னும் இது முடிக்க எவ்வளோ டைம் ஆகும்? டிவியில் இருக்க சிக்னல் ரிசீவரை ஃபிக்ஸ் பண்ணணும் சார். பிரச்சனை டிவியில் இருக்கா இல்லைன்னா கேபிளில் இருக்கா? கனெக்ஷன் பிரச்சனை சார். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
நிம்மா நிம்மா இவங்கள யாருமே இன்வைட் பண்ணல. எல்லாருமே நிம்மாவை வெல்கம் பண்ண வந்திருக்காங்க. தோ வந்துட்டாரு. நீங்க எதுக்காக இந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்கணும்னு விரும்புனீங்க? இதுதான் ஏஎம்பிடி பிறந்த இடம். நாங்க 2 பேருமே ஒண்ணா மியூசிக் பண்ணலான்னு இங்கே தான் முடிவெடுத்தோம். சரி, உங்களோட மியூசிக் எதுக்காக இவ்ளோ பிரபலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களோடது மியூசிக்கே கிடையாது, அது இவங்களுக்கு சொந்தமானது. இந்த பாட்டில் இருக்கிற வசனங்கள்லாம் இவங்க மனசோட குரல். அவங்க எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒன்று தான். நாங்கள் வித்தியாசமானவங்க தான், ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சவங்க இல்லை. எங்களை குறைச்சி எடை போட்டிங்கன்னா நாங்கள் யாருன்றது எல்லாருக்கும் காட்டுவோம். வாவ், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அடுத்த பாடலோட வரிகள் மாதிரியே இருக்கு. ஆனா இந்த வெறித்தனமான வேகமும் உங்களுக்கு வெளியே இருக்கிற அந்த பேரும் ஒரு நெகட்டிவ் எஃபெக்டையும் கொடுக்கும்ல இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு. இந்த அக்ரெஷன்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் மட்டும்தான். இந்தியன்ஸோட மோதுறதுக்கு முன்னாடி யாரும் யோசிக்கிறதே இல்லைல்ல. இவன் இந்தியன் தானே, என்ன பண்ணுவான் இவன்? இனி யோசிப்பாங்க. சரியா சொன்னாரு. இந்தியன் பொண்ணுங்களை தொடுறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. இந்தியன் பையனை ஏமாத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிப்பாங்க. ஒரு இந்தியன் மனுஷனோட மோதுறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. 10 வாட்டி யோசிப்பாங்க. பாருங்க சோனியா, எங்களோட மியூசிக் எங்களோட லைஃப். 1 second. And you said something about my reputation. Is there anything particular that you wanna ask? அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிலர் உங்களை ஏதோ ஒரு கேங்ஸோடவும் அசோசியேட் பண்றாங்க. உங்களை கொல்லவும் முயற்சி நடந்திருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்போது வெளியே ஏதாவது பேசுவாங்கல்ல, நீங்க அத பத்தி எல்லாம் பெருமைப்படுறீங்களா? Not yet. There's time to be proud. There is a lot more in here that the bullets haven't touched. யார்கிட்டயாவது நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? I'm still around, bitch. நாம வன்முறைக்கு எதிராக பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன்னு நான் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஆனா இவன் லைவ் டிவிலேயே மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பசங்களான்னு. இன்னும் எத்தனை போய் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்படின்னா சொல்லாத. நானும் உன்னை போய் சொல்ல சொன்னேன். இங்க பாருமா, நீ எங்க போகணுமோ அதை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேல போக விரும்பல. யோசிக்க வேண்டிய டைமா? நான் நிறைய வாட்டி யோசிச்சுட்டேன். வேற யாராவது என்ன மாதிரி யோசிச்சிருந்தா மூளை வெடிச்சிருக்கும். ஒரு முறை நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நான் சொல்றத நீ கேளு. என்னால உனக்கு பிரச்சனை வருதுல்ல, இனி நீ என்ன பார்க்காத. என்கிட்ட பேசுறதுனால பிரச்சனையா? இனி நீ என்கிட்ட பேசாத. ஆனா என்ன யோசிக்கணும், என்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் போகணும், அது எல்லாமே நானே முடிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஆல்ரைட். ஆனா ஏஎம்பிடி இப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. இவ்வளவு நாளே ஏஎம்பிடி எப்படி போயிட்டு இருந்துச்சு? ரெக்கார்டிங்ல எப்படி நடந்துச்சு? சிடி எல்லாம் எப்படி பப்ளிஷ் ஆச்சு? அந்த படம் எங்க இருந்து வந்துச்சு? அட நிம்மா, ட்ரேடிங் பண்றதுலயும் ஷூட்டிங் பண்றதுலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ட் யூ நோ வாட், நான் இத பத்தி யோசிச்சும் பார்த்தேன். உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கும் போது எனக்கு தோணுச்சு, என்னைக்காவது ஒரு நாள் இதை சொல்லி காட்டுவேன். அப்பனா அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப உனக்கு என்ன வேணும்னு நீதான் முடிவு பண்ணிக்கணும். இப்படியே ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. வண்டியை நிறுத்து. Just stop the car. இதுக்கு மேல நீ நிக்காத டிஜே. போய்கிட்டே இரு. என்ன பாதியில நிக்கிறது உன்னுடைய பழக்கம்.
லெட்ஸ் கோ ஆண்டனியோ. ஜோகி, என்னது இது? தோத்துட்டா நம்மள கொல்லலாம் நினைச்சிருக்கான். அதை திருப்பி கொடு. உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னடா சாம்பார் பாயில? ஏய், ஒழுங்கான விடு. அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. மிஸ்டர் சஞ்சய் ராவத், நீங்க இந்த சிட்டில காவல்துறையில வேலை பாக்குறவரு. இங்க உங்களோட சொந்த மகனே மத்த பசங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா, அவங்க எல்லாரும் அவனோட கிருப்பான கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்கெட் பால் விளையாடினப்போ என்னோட கிரிப்பான் கீழே வந்துச்சு. அடுத்த தடவை ஸ்கூலுக்கு வரும்போது ஆயுதம் கொண்டு வரக்கூடாது. முதல்ல அதை கிருப்பான்னு சொல்லுங்க. அது அவங்க அடையாளத்துல ஒரு அங்கம். அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. கூடவே இதுக்கான வழி இல்ல. சரி, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு அந்த வேலைக்கார பசங்க எங்கன்னு தெரியுமா? பிரதிமா, ஓகே, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மிஸ்ஸஸ் ராபின்சன். எங்களுக்கு இது எல்லாமே முழுசா புரியுது. இனி இதுக்கு மேல அஜய் எப்பவுமே இந்த மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டான். தேங்க்யூ, நீங்க உங்க ஃபேமிலிக்காக வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக. ஏய், இதுக்காகலாம் எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்ட? இவன் தான் தப்பு பண்ணிருக்கான், நல்லா தெரியும். இவனோட பிஹேவியர் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வயலன்ஸ் இங்க வந்து பாருங்க சஞ்சய், இது அஜய்க்கு ரொம்ப முக்கியமான நேரம். அவனுக்கு ஒரு அப்பா தான் தேவை, போலீஸ் ஆபீசர் இல்ல. நான் மட்டும் இப்பவே முடிவெடுக்கலன்னா இது ரொம்ப லேட் ஆயிடும். இப்ப நீ முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அவன் கூட இரு. அவன் கூட இருக்கணுமா? ஹர்லின், அவன் கிட்ட போய் இப்ப பேச கூட முடியல. இப்பெல்லாம் அவனுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு நீயே பார்த்தல. ஆமா, ஆனா இப்ப இது எல்லாமே நாம அவனுக்கு தேவைங்கிறது தானே காட்டுது. இந்த வாட்டி நாம அவனை தடுக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. அந்த போலீஸோட ரெக்கார்டிங் கிப்ஸ் கைக்கு எப்படி போச்சு? யாருக்கு தெரியும்னு. சில நேரம் கல்ல கூட பல்லால கடிக்க முடியுது, சில நேரம் வாழைப்பழம் கூட பல்லுக்குள்ள சிக்குது. அப்படின்னா அட்டாக் பண்ணதும் அவங்க தானா? இல்ல 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 இல்ல, அது அவங்க பண்ணல. அவங்க அட்டாக் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா அது யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு நீ நேரா வரணும் பேபி. நகராத நகராத. என்னண்ண, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க என்ன நடக்குது? நான் கால் பண்ணி கூப்பிட்டா நீங்க எப்படியோ வரமாட்டீங்க. அதான் ஒரு பொண்ணை கூப்பிட வச்சு உங்களை வர வச்சேன். கணக்கு தப்பாம வலையில வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஜிம்முக்கு உன்னை பார்க்க வரலான் தான் இருந்தேன். நீங்களே வரலான்னு நினைச்சீங்களா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, உன்னை பார்க்க வரலான் தான் இருந்தேன். To see how the fuck am I still alive. இந்த பரதேசி எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தான்னா. நீ என்ன சொல்ற நீமா? You know exactly what I'm talking about. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. நீ எதுக்காக என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சேன்னு? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. உன்னை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணல. என்ன நம்பு. ஏன்? வாய தர. நான் அது சரபண்ண அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. கோபம் வந்துருந்தா நீயே வந்து என்ன சுட்டுக்க வேண்டியதுதானே? அதை வேணும்னு பண்ணல, தப்பா நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன நம்ப நீமா. ஆண்டோனியோ,
He says it was a mistake. Well, then you've got to pay for your mistakes, brother. நிமா சொல்றத கேளு. நான் சரபணனோட தம்பி. ப்ளீஸ் என்ன போக விடு. நீ யாருக்கு வேணாலும் என்னவா வேணாலும் இருந்துக்கோ. நீ பண்ண காரியத்துக்கு நீ தானே அனுபவிச்சாகணும். நிமா ப்ளீஸ் ப்ளீஸ், ஐம் சாரி. மன்னிச்சிரு ப்ரோ, நான் திரும்ப உன் வழியில வரவே மாட்டேன். ப்ளீஸ். இவ்வளோ கீழே இறங்கி வந்து சாரி சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ உன்னோட ஆவி தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்காது. நிமா இப்படி பண்ணாத நிமா. என்ன இது? என்ன சண்டை பண்ணுமா? வா 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 வா, யாரு பெரிய ஆளுன்னு பாத்துக்கலாம். நீ உயிரோட போறியான்னு பாக்கலாம். I'll get the boys on top of it. கொலைகாரங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய வாட்ச் எல்லாம் கட்டிட்டு இருப்பாரு, இருட்டுல அப்படியே ஜொலிக்கும். இப்ப அவரோட லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. சரபணனுக்கு தெரிஞ்ச உடைஞ்சு போயிருவாரு. பிரேக். போலீஸ் சரபணனுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொடிய பெரிய பையன் ஆயிட்டான். அவன் எப்படியோ ஒரு நாள் மெச்சூர் ஆக வேண்டிய வந்தான். ஆனா அது உன் தலைக்கு ஏறாம பாத்துக்கோ. நீ நல்லா இழுத்து என்ஜாய் பண்ணு ப்ரோ. பூரப்காக ஒன்னு எடுத்துக்கோ. இந்தா. சொல்லு, எங்க வரணும்? Don't wait for me. நிக்க ஓடணும் கிட்ட சொன்னல, மறுபடியும் எதுக்கு அதே இடத்துல நிக்கிற? கொஞ்சம் அமைதியா இரு, பேசு. ஏற்கனவே எல்லாமே பேசியாச்சுல, எல்லாம் முடிஞ்சதுல. விஜய், ஒரு வாட்டி வார்த்தை விட்டாச்சுன்னா அதோடைய பாதிப்பு நிரந்தரமானது. வேற எதை சொல்லியும் அதை மாத்திட முடியாது. என்னைய நீ பேச விடுறா. பேசு. அப்படி நீ என்னதான் சொல்ல வரேன்னு நானும் கேட்க விரும்புறேன். நிம்மா, உன்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க, திரும்பவும் அது நடக்கலாம். அதுக்கு என்ன இப்போ? யாரு என்ன சுட்டானோ இப்ப அவனே போயிட்டான்ல. நாளைக்கு வேற எவனா சுட்டானா அவனும் போயிடுவான். இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? ஆமா, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? பிரச்சனை இருக்கு. ஒரு சகோதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அது எனக்கு இருக்கு. சகோதரனா? எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருந்தான் டிஜே, பஞ்சாப்ல. அவனும் செத்து போயிட்டான். இப்ப நீ அண்ணன் தம்பில சொல்லிட்டு நிக்காத. அத தூக்கி போடு. What the fuck is this? என்ன கொல்ல போறியா? நிம்மா, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு.
ஹர்லின் உன்னை விரும்புறா. இதெல்லாம் அவ்வளவு எனக்கு easy எந்த ஒரு ஆ கவலையும் இல்ல. வேணும்னா அவளே போகட்டும். என் கூட யாரும் இருக்க வேண்டாம். என்ன விட்டுடுங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். நீ போய் சொல்றடா. உண்மையான சந்தோஷம் இதுல இருந்து எதுவும் கிடைக்காது. உண்மையை சொல்லு. கடைசியா நீ எப்ப சந்தோஷமா இருந்த? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஹர்லினுக்காக மோதிரம் வாங்க போயிருந்தோம்ல, அதுக்கு முன்னாடி உன்னை நான் அந்த மாதிரி சந்தோஷமா பார்த்ததே இல்ல. ஒருவேளை என்னோட விதியில சந்தோஷம்ன்றது இல்லாம இருக்கலாம் டிஜே. கம் ஆன் மேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிம்மா, உன்னோட விதிய சொந்தமா எழுதக்கூடிய ஒருத்தன் தான் நீ. இதை விட நல்லாவும் எழுத முடியும். பாரை க்ளோஸ் பண்றோம். இதோ போறோம். வா, வீட்டுக்கு போலாம். நான் இன்னொரு ட்ரிங்க் வாங்கிக்கிறேன். நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். Can I get a drink? நிர்மல் சாஹல், நிம்மா. சொல்லுங்க. போதைப் பொருள் வியாபாரம் பண்றீங்களே, நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்களா? ஓ அண்ணா, இன்னைக்கு எல்லாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க போறீங்களா என்ன? இன்னைக்கு வரவங்க போறவங்களா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு முழு தலைமுறையை நீ கெடுத்து வச்சிருக்க. தலைமுறை பண்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சும்மா வந்து மண்டையை சூடாக்கிட்டு இருக்கோம். நான் என் தம்பியை இங்க படிக்க வைக்கிறதுக்காக வர வச்சேன். நைட்டும் பகலும் நான் குப்பை அள்ளி அவனுக்காக நான் பணம் சேர்த்து வச்சேன். உங்களோட பிரச்சனையால அவன் மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில இருக்கிறான். நான் அவனை ஜெயிலுக்கு போக சொன்னேன். ஆனா ஜெயிலுக்கு போறதுக்கான வழியை நீ தானே காட்டிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில நீங்களா என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல பெருமை வேற பண்றீங்க. துப்பாக்கியால சுட்டு யார் வேணா பெரிய ஆள் ஆகலாம். ஆனா கௌரவமா கஷ்டப்பட்டு நீ ஆயிடு. பெரிய ஆள் ஆறியா? இந்தா என்ன ஷூட் பண்ணு. பெரிய ஆள் ஆயிடு. இந்த கதை இதோட முடிச்சிரு. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்தா என்ன டெஸ்ட் பண்ணாத. சுடு. நான் உண்மையா சுட்டுருவேன். ஐயோ பைத்தியக்காரன், கொடு. சுட்டுருவேன். கண்ணை திருப்பி கொடுறா. ஹேய், நிம்மா. பைத்தியக்கார பயலே, என் அண்ணனையே சுடுவியா நீ? நான் ஒரு தலைமுறையை கெடுத்துன்னு சொல்றான் இவன். எந்த தலைமுறையை கெடுத்து நானு? சரியான பைத்தியக்கார பையன். எனக்கு எந்த பிரச்சனை வர்றது நான் விரும்பல. அதனால அந்த பாடி எடுத்து இங்க இருந்து கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போ. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போன்னு சொல்றல. கம் ஆன், சீக்கிரம் போ டிஜே. ஓ அடச்சே. நம்ம சொல்றது கேளு, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? போலீஸ் கிட்ட போவியா? இது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிக்கலாம். இட் வாஸ் an accident. நீ அர்ஜித்தோட வீட்டுக்கு போ. என்ன அர்ஜித் கிட்ட விட்டுடு. I'll take care of it. It was a mistake. It was an accident. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, சரியா? நீ என்ன அர்ஜித் கிட்ட மட்டும் கூட்டிட்டு போ போதும். Leave me there. I got this. அர்ஜித், கதவு திறடா பரதேசி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாடி வெளிய எடுத்து போடு. நிம்மா, பரதேசி. அர்ஜித், டேய் கதவு திறடா. என்ன ஆஃப் பண்ணு. சண்டையில ஒருத்தன் தெரியாம ஷூட் பண்ணிட்டேன். நீ ஓகேவா? நான் ஓகே தான்டா. அந்த டெட் பாடி காருக்குள்ள இருக்கு. அது வந்து தெரியாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் டெட் பாடி காருக்குள்ள இருக்கு. சீக்கிரமா வந்து பாரு. வா பாரு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ உள்ள வா.
முதல்ல ஒரு பெக்க போடு. பெக்கா? நீ என்ன விளையாடுறியா? அடே நீ பெக்க போடு, அதுக்குள்ள நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். வா உள்ள வா. வா உள்ள வா. நீ கவலைப்படாத. வா உள்ள வா. உள்ள போ. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொல்றது கேளு. நிம்மா இங்கே இருக்கட்டும், விடு. நீ ஏன் கூட வா. வா போலாம். உக்காரு உக்காரு. போட் எடுத்துட்டு போய் பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம். நீ டென்ஷன் ஆகாத. பேபி, இவனை நல்லா பாத்துக்கோ. இவன் என்னோட தம்பி. ஓகே, நான் வந்துடுறேன். இங்கே ஏறு. வா டிஜே. கார்ல பாடியோட ஏறு. நான் போய் போட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், ஏதாவது மியூசிக் கேக்குறியா? ஏய், ஏதாவது ப்ளே பண்ணவா? மியூசிக். நிறுத்து 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 நிறுத்து. பிளான் கேன்சல். பிளான் கேன்சல். உங்க வண்டியை செக் பண்ணும். ப்ளீஸ் டிக்கி ஓபன் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனையா ஆபீசர்? என்னது இது? வண்டியை விட்டு தள்ளி நில்லு. இப்பவே போ போ கையை போ போ போ. காட்டுங்க.